சபாநாயகர் பதவி ரெடி. காங்கிரசுக்கு தாவிய சந்திரபாபு நாயுடு, அதிர்ச்சியில் உறைந்த மோடி. அதாவது லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது. நாட்டின் 3வது பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றார். 18வது லோக்சபாவின் முதல் கூட்டம் ஜூன் 24ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் 2 நாட்கள் புதிய எம்பிகள் பதவியேற்க உள்ளனர். இதனையடுத்து புதிய லோக்சபா சபாநாயகர் தேர்தல் ஜூன் 26ஆம் தேதி நடத்தப்படுகிறது. மேலும் புதிய லோக்சபா கூட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் சபையின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்படுவதும் அவருக்கு ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பதும் மரபு. தற்போதைய நிலையில் லோக்சபாவில் 8 முறை எம்பியாக இருக்கும் கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் கொடிக்குனில் சுரேஷுக்குத்தான் தற்காலிக சபாநாயகர் பதவிக்கு வாய்ப்பு என்றே அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று திடீரென பாஜகவை சேர்ந்த ஒடிஷாவின் பர்துக்ஹரி மக்தப் என்பவரை தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியானது. இவர் 7 முறை மட்டும்தான் எம்பியானவர். இவரை விட சீனியர் கொடிக்குனில் சுரேஷ். ஆனால் பாஜகவை சேர்ந்தவர் என்பதால் பர்துக்ஹரிக்குத்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சபாநாயகர் பதவிக்கு கடும் போட்டி நிலவி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் துணை சபாநாயகர் பதவியை தங்களுக்கு கொடுக்காவிட்டால் சபாநாயகர் தேர்தலில் வேட்பாளரை களமிறக்குவோம் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். ஆனால் பாஜகவோ சபாநாயகர் பதவியை தாமும் துணை சபாநாயகர் பதவியை தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்க திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது இந்தியா கூட்டணியின் இந்த அறிவிப்பு மேலும் இடியை இறக்கியது போல் ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே இந்த சபாநாயகர் பதவிக்கு போட்டி நிலவி வருகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கு உதவியாக இருந்த சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய இருவரும் தற்போது இந்த சபாநாயகர் பதவிக்கு கடும் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பாஜகவோ வேறு ஒருவரை சபாநாயகராக நிறுத்த முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனை அறிந்த நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இருவரும் தற்போது பாஜக தலைமையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்தியா கூட்டணி முக்கியமான சில வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டது. அதன்படி லோக்சபா சபாநாயகர் பதவியை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகளான ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகளான இந்தியா கூட்டணி வலியுறுத்த முடிவு செய்துள்ளதாம். அது மட்டுமின்றி இதற்காக சந்திரபாபு நாயுடுவிடம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படியே ஆனால் இந்த சபாநாயகர் பதவி கிடைக்காவிட்டாலும் துணை சபாநாயகர் பதவியை சந்திரபாபு நாயுடுவுக்கு கொடுக்க இந்தியா கூட்டணி தலைமை முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் தற்போது சபாநாயகர் பதவியை கொடுக்காத விரக்தியில் சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது தொடர்பாக சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் தலைமைக்கு கிட்டத்தட்ட 11 முறை கால் செய்து பேசிவிட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி பாஜக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.